தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் உத்தேசமாக 7535 ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்களுக்கு நியமனம் செய்யப்பட உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணி தொடர்பான காலி பணியிடங்களுக்கு தற்காலிக ஆண்டு திட்டமிடல் அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான அறிவிப்புகள், தேர்வுகள், தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நடப்பாண்டு 7500க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர், உதவி நூலகர் மற்றும் உடற்கல்வி உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கு 232 பேரை தேர்ந்தெடுக்க ஏற்கனவே அறிவித்தது போல் வரும் ஏப்ரல் மாதம் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்களுக்கான பணிகளில் காலியாக உள்ள 132 இடங்களுக்கு வரும் மே மாதமும், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வரும் ஜூலை மாதமும் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தில் 180 மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு வரும் செப்டம்பர் மாதத்திலும், முதுகலை ஆசிரியர்களுக்கான 1915 காலியிடங்களுக்கு வரும் நவம்பர் மாதமும் தேர்வு நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பித்தல் உதவியாளர்கள், தொகுதி வள ஆசிரியர், கல்வியாளர் ஆகிய பிரிவுகளில் 1205 காலியிடங்கள் உள்ளதாகவும், அதற்கு டிசம்பர் மாதத்திலும் வட்டார கல்வி அலுவலர் பணியில் காலியாக உள்ள 51 இடங்களுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திலும் தேர்வு நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு திட்டமிடல் தற்காலிகமானது என்பதையும், பல்கலைக்கழகங்களில் தேவைக்கு ஏற்ப இதில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்பதையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அனைத்து மதக்கடவுள்களும் சரியாகத்தான் உள்ளார்கள் என்றும், மனுதாரர்கள்தான் பிரச்சனையை கிளப்புவதாகவும் திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்துள்ளது. இதேபோல் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க கோரி விழுப்புரம் லட்சுமி சேன சுவாமிகள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் மலை மீது சிக்கந்தர் பாஷா தர்காவினர் கால்நடைகளை பலியிட்டு சமைக்க அசைவு உணவு பரிமாற தடை விதிக்க கோரியும், மலை மீது தொழுகை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்த தடை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி இரு சமயத்தினர் இடையே அமைதி கூட்டம் நடத்தப்பட்டதாகவும், அதில் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய நடைமுறையில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிப்பதில்லை என்று கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனால் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் எழுந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது திருப்பரங்குன்றம் மலை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், இதனால் எதை செய்தாலும் தங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறிய மத்திய தொல்லியல் துறை இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியது. மேலும் இது தொடர்பாக 1920ஆம் ஆண்டில் மதுரை முதன்மை அமர்வு வழங்கிய உத்தரவை பிரிவியூ கவுன்சில் உறுதி செய்துள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், கடவுள்கள் அனைவரும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்றும், சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை என்றும் மனுதாரர்களை விமர்சித்து கருத்து கூறினர். இதையடுத்து தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக 1920ஆம் ஆண்டில் பிறப்பித்த உத்தரவுகளை தாக்கல் செய்ய மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டனர். அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே மதுரை திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் இதுகுறித்து பிரச்சனை எழுப்புவது தேவையில்லாதது என்றும் வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட நீதிமன்ற நிபந்தனையை மீறி
மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சிலர் பேசியதாகவும் அதனால் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது எனவும் முறையிட்டார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற உயர்நீதிமன்றம் பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என கூறி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரிவேதி தலைமையிலான அமர்வு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதே என்று கூறியது. இதில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவையும் தள்ளுபடி செய்தது.